மிக்ஸி ஜாரில் 2 முட்டை மட்டும் இது கூட சேர்த்து பாருங்க, நீங்களே அசந்து போவீங்க. இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு புதிய ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக கடாய்வனை ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பற்கள் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மீடியம் சைஸில் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ப 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்ச 2 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு தாளிப்பு எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை அழகுபடுத்திட்டு பரிமாறுங்க. ரொம்பவே சுவையான முட்டை சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.